ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி 257 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே மண்டபத்துக்கு வெளியில் 4 பேர் இருக்கிற காமிக்கிறாங்க. சக்தி, ஜனனி, ரேணுகா, நந்தினி 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்மளை எல்லாம் வெளியில் போன்னு சொல்லிட்டானே, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்கிறாங்க, அவனை மிரட்டி தான் அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உடனே நம்ம பார்கவிக்கு ஜீவானந்தத்துக்கு வேணால் கால் போட்டு பார்ப்போமா, அது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஒருவேளை அவங்க பிரச்சனையில் மாட்டியிருந்தா அப்படின்னு சொல்லி நந்தினி கேட்க, இல்லை அதெல்லாம் மாட்டிருக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சக்தி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நம்மகிட்ட தான் அவங்க பேசின ஆடியோ ஒன்று இருக்குல்ல, ஈஸ்வரி அண்ணி பேசின ஆடியோ அது உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு வேணால் போலீஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஜனனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஆடியோ எங்கிட்டையும் கிடையாது, ஜீவானந்தம் சார் கையில் தான் இருக்குது, அது எங்கிட்டையும் கிடையாது. ஆனால் அந்த ஆடியோ மட்டும் கொண்டு போனால் கூட போலீஸ் நம்ப மாட்டாங்க, அது உண்மையா பொய்யா ஃபேக்கா சீடியா அப்படின்னு சொல்லி 10 கேள்வி வரும். அதனால் அது இது பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு மெயின் காரணம் ஈஸ்வரி அக்கா எந்திரிச்சு வந்தால் தான் அவங்கள கோர்ட்டில் நேருக்கு நேரம் ஒப்படைச்சு இந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், சரி எல்லா பேருக்கும் டென்ஷனாகவே இருக்குது, ஜீவானந்தும் பார்கவியும் எப்போ தான் வருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே வந்துடுவாங்கன்னு சொல்லி எல்லாம் தனக்கு தானே ஆறுதல் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து 2வது அங்கே கொடைக்கானலில் காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே போலீஸ்காரர் அந்த புலிகேசி எல்லாம் தேடி ஓடி வந்துட்டுருக்காங்க. ஒரு கோயில்கிட்ட வரும்போது, சார் இந்த சைடு தான் போயிருக்கணும், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே பூசாரி இருக்காப்புல, பூசாரி இங்கே வாப்பா, இந்த சைடு இந்த ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்ட ஒரு பொண்ணும் ஒரு தாடி வச்சு ஒரு ஆளும் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, ஆமாம் சார் இந்த பக்கம் தான் சார் போனாங்க. எப்போ போனாங்க? இப்போ தான் சார் போனாங்கன்னு சொன்னோடனே, வாங்க சார் இப்போ தான் போயிருக்காங்க, வாங்க வேகமாக ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஓடி பிடிக்க அந்த முயற்சி பண்ணி அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. வீட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா பூசாரி அவங்க போனவுடனே பின்னாடி நின்று பார்த்து வாங்கன்னு சொல்லி சொன்னோடனே அப்படியே ஜீவானந்தமும் பார்கவியும் வராங்க. அப்படி 2 பேர் சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி எங்களை காப்பாற்றினதுக்கு இருந்தோன்னே எல்லாம் கடவுள் புண்ணியம், நீங்கள் அப்படியே சீக்கிரம் தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பாதையில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போங்கன்னு சொல்லி பூசாரி அனுப்பிச்சி விட்டுட்டு அவருடைய வேலையை பார்க்க போகிறாரு. இவங்கள தேடி கீழே போயிட்டே இருக்காங்க. இன்னும் சீக்கிரம் போங்கன்னு சொல்லி கீழே இறங்கி போயிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த போலீஸ்கார் ஜெயபாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுருந்தா உடனே புலிகேசி சார் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னாச்சு பாண்டியான்னு சொல்லி கேட்டோடனே அந்த கேட்ட உடனே எப்படி நம்மகிட்ட உண்மையை சொன்னேன், இந்த பக்கம் தான் போயிருக்காங்கன்னு சொல்லி, ஏன் அவன் நம்மகிட்ட போய் சொல்லியிருக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாதி மலை கீழே இறங்கி வந்துட்டோம், இன்னும் கீழே போனால் பழனி தான், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனோம்னா அந்த பெரியவளம் போயிடலாம், ஒருவேளை நம்மளை டைவெர்ட் பண்ணி கூட இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கலாம்ல, சந்தேகம் அந்த மாதிரி தான் இருக்குது, வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி புலிகேசியோட அசிஸ்டண்ட் போலீஸ்காரங்க எல்லாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் தேட போகிறாங்க. போகும்போது அந்த கோயில் தாண்டி தானே போக முடியும். அந்த கோயில் பூசாரி ஏதோ தண்ணி எடுத்து செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது, பூசாரி இங்கே வாடா, என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜெயபாண்டியன் கேட்க, பூசாரி வாயவே திறக்காம அமைதியாக இருக்கார். சொல்கிறியா இல்லையா, உன்னை சுட்டு தள்ளட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கையில் ஆட்டினேன். அவன் பயந்துக்கிட்டு தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்கான். சார் இவன் போய் தான் சார் சொல்லியிருக்கான், நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க முதல்ல போவோம், அவங்கள போய் பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை விட்டுட்டு 2 பேரும் அவங்க போன அதே டைரெக்ஷனில் பின்பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. வேகமாக போயிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்களும் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க, கீழே இறங்கிட்டே இருக்காங்க. மேலே ஆளால் ஏறிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பிடிச்சிருவாங்களா இல்லையான்றது ஒரு சஸ்பென்ஸாகவே மியூசிக் போட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து மண்டபத்தில் காமிக்கிறாங்க. மண்டபத்தில் என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல, இது எப்படி தான் நிப்பாட்டுறது, தரிசனம் வேறு இந்த மாதிரி சொல்லிட்டானேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டென்ஷனில் உட்காந்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியல, அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்க வந்து தனியாக சாப்பிட்டுட்டு கல்யாண மண்டபத்துக்கு நாளைக்கு கல்யாண மாப்பிள்ளை அழைப்புதல் எல்லாம் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ஒரு தடவை அந்த உடஞ்ச ஃபோனில் வந்து ரிகவரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த கரிகால ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தோன்னா அந்த ஃபோட்டோக்காரன் வந்து மண்டபத்துக்கிட்ட வரான். வந்தவொடனே நந்தினிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இவன் அன்னைக்கு அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஏதோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி தான் இவன் வந்தேன், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னானே, அப்புறம் எதுக்கு இவன் இங்கே வரையான் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே ஜனனிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இவன் ஏன் இங்கே வரையான் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே வரும்போது, நில்லுங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, யாரையுமே அது அலோவ் பண்ணாத, 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும்போது யாரையுமே அலோவ் பண்ணாதவங்க இப்போ எதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே உடனே மேலேருந்து கரிகாலம் கீழே வந்துட்டு, அக்கா நீங்கள் அமைதியாக இருங்கக்கா, அது என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டு நான் தான் வர சொன்னேன் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அப்படியே இவங்க ஒன்றும் சொல்ல கிடையாது, அப்படியே வாடா டேய் நிறைய வேலை கிடக்குடா அப்படின்னு சொன்னோடனே, நீயே ஒரு அல்ல கையா, உனக்கு ஒரு அல்ல கையா அப்படின்னு சொல்லி நந்தினிக்கெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. அக்கா கேவலமாலாம் பேசாதீங்க, இவன் நல்லா ஃபோட்டோ பிடிப்பான், அதனால தான் என் ஃப்ரெண்டு எல்லாமே நல்ல வேலை பார்க்குறாங்க, அவங்கள மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்கிறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு போனவொடனே ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு அந்த கரிகால மேலே போயிடுறான். இதோடைய பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து
அடுத்த எபிசோட் 258 பார்ட் 1 பார்ட் 2ல் போகிற என்ன நடந்துச்சு அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.